வாசல் பணியை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் தொய்வு இருந்துச்சு. இப்போ நம்ம பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதை மிக விரைவாக முடிக்கணும்னு சொல்லி சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசியிருக்கிறோம். அதை மிக விரைவாக முடித்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான அனைத்து பணிகளையுமே நான் முடிக்க விட்டுருக்கேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நிச்சயமாக அதை திறந்து மக்களுக்கான பயன்பாடு கொண்டு வரும். தொடர்ந்து அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையே அந்த அடிப்படை டாய்லெட் தான், அது சரியே இல்லை அமைக்கணும். அதுக்கு தான் சார் இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த அறநிலை சமயத்துறையினுடைய பட்ஜெட் வெளியிடும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாகவும் பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் கோவில்களுடைய திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதே போல் கோயில்களில் எந்த இடங்கள்லாம் இடிஞ்ச நிலையில் கோயில்கள் இருக்குது, வழிபாடு இல்லாத கோயில்கள் எந்த இடத்துலலாம் இருக்குது, இன்னும் வந்து கவனிக்கப்பட வேண்டிய சின்ன சின்ன கோயில்கள்லாம் இதெல்லாம் இருக்குது. நிறைய ஹிஸ்டாரிக்கலான டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வழிபாடு இல்லாமல் இருக்குது. நிறைய இடங்கள் இன்னும் வந்து அவங்களுக்கான திருப்பணிகள் செய்யாமல், அந்த கோயில்களுடைய மண்டபங்கள் சரியாக இல்லாமல், கோபுரங்கள் சரியாக இல்லாமல், கோயில் பல இடங்களில் வந்து சிலைகள் சரியாக இல்லாமல், இப்படிப்பட்ட சூழலில் பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய கோயில்களை சரி பண்ணுறது, குளங்களை சரி செய்வது, கோயில்கள திருத்தியர்களை சரி செய்வது, அதே போல் ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலாத்தலங்கள் ரீதியாகவும் இணைந்து கோயில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது. குறிப்பாக ஆன்மீகமும் நம்முடைய தமிழும் வந்து ஒன்றுக்கொன்று ஒன்றி பிணைந்தது, அதை வந்து மாற்றவே முடியாது. அப்போது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஆன்மீகமும் தமிழும் அப்படின்றது ஒன்றி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்களோட சேர்த்து மிகப்பெரிய அளவில் வந்து மக்களுக்கான இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலான்னு இருக்கும். அதற்கான முயற்சிகள் இந்த ரிஃபார்ம் பண்ணலான்னு இருக்கும். நிச்சயமாக அதெல்லாம் அறிவிக்கப்படும். ஆல்ரெடி நம்ம வெளியிட்டிருக்கிறோம் சார். அந்த உயர்வை வந்து நாங்கள் பண்ணவே இல்லை, இன்னும் கட்டண உயர்வு பண்ணவே இல்லை. பட் பல இடங்களில் பண்ணியாச்சுன்னு சொல்லி ஒரு தவறான ப்ரொபகண்டாவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களை தூண்டும் விதமாக பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒன்று. அதற்கான விளம்பரத்தை கொடுத்து மக்கள்கிட்ட கருத்து கேட்பு தான் பண்ணியிருக்கிறாங்க. மக்களுடைய கருத்தின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படும். மக்கள் கருத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அதை கைவிட போகிறோம். மக்கள் இல்லைங்க பண்ணலான்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம். இதை நம்ம மிக தெளிவாக சொல்லிட்டோம். மக்களுடைய தீர்ப்புக்கு மாறாக இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்காது.